இட்லி தோசை என்றிருந்த உணவு முறையை கைப்பற்றி வருகிறதா ஃப்ரைட் ரைஸ்? குழந்தைகளின் முதன்மை தேர்வாக ஃப்ரைட் ரைஸ் மாறியது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் எழுப்பிய கேள்விகளுக்கு நாகை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாமே முன்னாடியெல்லாம் நம்மலாம் இட்லி தோசை தான் விரும்பி சாப்பிட்டோம். இப்போ எல்லாமே ஃப்ரைட் ரைஸை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்றாங்க. ஏன்னா அந்த ருசி அவங்கள இழுக்குது. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா அஜினமோட்டோ போடுறாங்க. அது உடம்புக்கு மிக கேடு விளைவிக்கும். அதனால ஃப்ரைட் ரைஸை தவிர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்க அம்மா இட்லி தோசை தான் ஊத்தி டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால ஃப்ரைட் ரைஸ் வீட்டுல செஞ்சு தர சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருக்காது. கடையில வாங்கி சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு இட்லி தோசை வீட்டில் செஞ்சு கொடுக்கறது அது பிடிக்க மாட்டேது. டெய்லி செஞ்சு கொடுக்கறதுனால பிடிக்கலன்னு சொல்கிறேன். இருந்தாலும் அதுதான் உடம்புக்கு நல்லதுன்றதுனால நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அது பிள்ளைங்க ஏற்றுக்க மாட்டேது. கடையில் வாங்கி தான் கொடுக்குறோம். அதை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் அதிகம் பிடிக்குதுன்னு சொல்லுதுங்க. வீட்டுல இட்லி தோசை தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸ்லாம் கெடுதல்னு சொல்றாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும், இட்லி தோசை பிடிக்காது. எடுத்து சொன்னா பிள்ளைங்க கேட்டுக்கிற மாதிரி இல்லை. அது ஒரே பிடிவாதமா இருக்குங்க. அதுதான் வேணும்ட்டு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ். பிள்ளைங்க அடம் பிடிக்கின்ற காரணத்தினால நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளாயிரோம். ஃப்ரைட் ரைஸ் உணவு நாளுக்கு நாள் பிரபலமாகி வரும் நிலையில் அது பற்றி நாகை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.